முருகா, ஒரு வழியா என் சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. எதை வச்சு சொல்ற? மனமே மனமே எனதன்பு மனமே. என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. தாயை தேர்ந்தெடுக்கும் தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. என்னடா நேத்து அழுதியாமே? நான் தான் உன் கூட இருக்கேன்ல, எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வாழ்வில் அர்த்தம் உண்டு. ஏன் போன் அடிக்க பாடுறேன்? உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தார். அந்த கதை முடிந்த கதை. அது மூஞ்சி சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. ஏன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நாம சிரிக்கிறதுக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா? நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா. இதெல்லாம் எப்படா தாங்கிக்கிற? ஒரு நாள் ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல, அதுக்காக வாழ்க்கை முழுக்க அழுதுட்டு இருக்க முடியாதுல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அந்த கதை முடிந்த கதை. சாபுத்ரி இல்ல, சாபு போர். என்ன இது சாபுதிரி சாபு போறது? தலைங்க சின்ன பசங்கள மாதிரி ஒரு அறிவு வேண்டாம், படிச்சவங்க தானே. போலிங்கா ஃபீல்டிங்கா சொல்லுப்பா. போலிங்கா ஃபீல்டிங். நீ ஐஸ்வர்யாவை தூக்கி போட்ட, அப்படிதானே? ஆமா. சாப்பிடு. நீங்களாம் பெரிய காதல் குறிப்பாட. ஆமா, காதோல் பண்றீங்களே காதோல். திடீர்னு ஒரு நாள் சேலத்து நீங்க கேட்ட என்னடா பண்ணுவீங்க? உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்று இல்லை, காலமாற்றிடாத காயம். வெறுப்போட உச்சக்கட்டம் என்னன்னு தெரியுமா பாபி? கோவப்படுறதோ சண்டை போடுறதோ இல்ல, கண்டுக்காம இருக்கிறது.